Welcome to the lecture series of Fourier Transform. இன்னைக்கு நம்ம Fourier Transformல ஒரு important topic self reciprocal. Self reciprocal இருந்து ஒரு problem பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி self reciprocalனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். Fourier Transform ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து அந்த ஃபங்க்ஷனே அப்படியே திரும்ப வர மாதிரி Fourier Transform of f of x is equal to function of s அப்படி வந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து self reciprocal. f of x is equal to again உங்களுக்கு அதே ஃபங்க்ஷன் திரும்ப sல கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் வந்து self reciprocal. அதை பேஸ் பண்ணி தான் இந்த क्वेश्चन. show that e power minus x square by 2 is self reciprocal under Fourier transform. அதான் क्वेश्चन. show that e power minus x square by 2 is a self reciprocal under Fourier transform. or அதே क्वेश्चन எப்படி கேட்கலாம்னா show that the Fourier transform of f of x is equal to e power minus x square by 2 is e power minus s square by 2. ஒரே क्वेश्चन எப்படி வேணாலும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் क्वेश्चन ஒன்று தான், மீனிங் புரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் Fourier transformோட டெஃபினிஷன் எழுதிடணும். செல்ஃப் ரெசிப்ரோக்கல் இந்த क्वेश्चनே உங்களுக்கு புரியுதுங்களா? x இருக்க இடத்துல sல இருக்கு பாருங்க. அப்படி இருந்ததுனா தான் செல்ஃப் ரெசிப்ரோக்கல். முதல்ல Fourier transformோட டெஃபினிஷன் எழுதிடலாம். we know that f of x is equal to 1 by root 2 pi integral minus into plus infinity f of x e power I s x dx. இப்போ given f of x வந்து நமக்கு e power minus x square by 2. சரிங்களா? இப்போ Fourier transform of f of x is equal to அதில் f of x substitute பண்ணுறோம். so 1 by root 2 pi integral minus into plus infinity e power minus x square by 2 into e power I s x dx. இப்போ நம்மளோட left hand sideல f of x இருக்க இடத்துல என்ன செஞ்சிடலாம்? e power minus x square by 2 substitute பண்ணிடலாம். so which is equal to Fourier transform of e power minus x square by 2 equal to 1 by root 2 pi integral minus into plus infinity e power minus x square by 2 into e power isx multiplying and dividing by e power minus s square by 2. ஸோ மல்டிப்ளை பண்ணி அதே இதில் நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். இன்ட்டு dx இருக்குது. இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற e power minus s square நியூமரேட்டருக்கு வந்ததுன்னா பாசிட்டிவாக மாறிடும். ஸோ 1 by root 2 pi integral minus into plus infinity e power minus x square by 2 எல்லா டேர்மே நம்ம அப்படியே எழுதிக்கலாம். e power minus x square by 2 minus x square by 2 into e power I s x into e power minus s square by 2. இப்போ டினாமினேட்டரில் இருக்கிறது நம்ம மேலே கொண்டு வந்து எழுதுகிறோம். ஸோ e power ப்ளஸ்ன்னு மாறிடும். e power s square by 2 into dx. இப்போ நம்ம இந்த e power மைனஸில் இருக்கிறத வெளியில் எடுத்துலாம். இன்டெக்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. ஸோ e power minus s square by 2 வெளியில் எடுத்துருங்க. by root 2 pi integral minus into plus infinity e power minus x square by 2 into e power isx into e power s square by 2 into dx. இப்போ இந்த e பவரில் இருக்க எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணி எழுதிடலாம். ஸோ e power minus s square by 2 divided by root of 2 pi integral minus infinity to plus infinity e power minus x square by 2 plus isx plus s square by 2 into dx. இப்போது a minus b the whole square ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபார்முலா என்ன? a minus b the whole square equal to a square plus b square minus 2ab. அந்த ஃபார்முலா இதை நம்ம எழுதலாம். இதில் ஒரு மைனஸை வெளியில் எடுத்திங்கன்னா அதே ஃபார்முலா வந்துடும். ஸோ x minus is the whole square by 2 into dx. இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். சப்ஸ்டியூஷன் என்னென்னா புட் x minus is by root 2 equal to uன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரிங்களா? அப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். 1 by root 2 into dx equal to du. எப்போவுமே சப்ஸ்டியூஷன் கொடுத்தோம்னா நம்ம கண்டிப்பாக எதையும் செக் பண்ணணும், லிமிட்டையும் செக் பண்ணணும். ஸோ இப்போ பழைய லிமிட் வந்து எக்ஸ்னா நியூ லிமிட் யூக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ when x equal to minus infinity இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், யூவும் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா u இன்ஃபினிட்டின்னு கிடச்சிடும். ஸோ நியூ லிமிட்டும் நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான். இப்போ இந்த சப்ஸ்டியூஷனை இன்டெக்ரேஷனில் அப்ளை பண்ணுவோம். ஸோ Fourier transform of f of x is equal to e power minus s square by 2 divided by root of 2 pi integral minus into plus infinity e power minus u square சப்ஸ்டியூஷன் நம்ம அப்ளை பண்ணுறோம். u square into dxக்கு பதில் என்ன பண்ணலாம், root 2 du cross multiply பண்ணிக்கலாம். ஸோ root 2 duன்னு கிடச்சிரும். இந்த root 2 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது என்னவோ அதை எடுத்து எழுதலாம்.
So e power minus s square by 2 1 by root pi integral minus into plus infinity e power minus u square into du. இப்போது இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டின்றதை நம்ம எப்படி எழுதலாம் 2 times of the integral 0 to infinity நம்ம எழுதிக்கலாம். ஸோ 1 by root pi e power 1 by root pi e power minus s square by 2 into 2 times of the integral 0 to infinity e power minus u square du. இப்போ ஃபார்முலா பாருங்கள், integral 0 to infinity e power minus x square dxக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த 2ம் ரூட் பையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், integral 0 to infinity e power minus x square dx equal to root pi by 2 அதான் ரிசல்ட். இப்போ நம்ம இந்த இன்டெக்ரேஷனுக்கு பதில் அந்த root pi by 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ root pi by 2ன்னு போடுங்க இந்த இன்டெக்ரல் பதில். இந்த 2ம் root pi என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி நமக்கு என்ன கிடைக்குது, e power minus s square by 2. நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, Fourier transform of e power minus x square by 2 equal to நம்மளோட ரிசல்ட் e power minus s square by 2. பாருங்கள், x இருக்க இடத்துல நமக்கு sன்னு வந்திருக்கு. therefore e power minus x square by 2 is self reciprocal under Fourier transformation. ஓகேங்களா, this is what the problem. so e power minus x square by 2 is self reciprocal under Fourier transform. Thank you for watching.